ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கெலாம் வந்து தொட்டுக்கிற மாதிரி ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். பீக்கங்காய் பொரியல். யூஸ்வலாக இந்த பீக்கங்காய் சுரக்காயெல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி டேஸ்ட்டாக செய்கிறது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் தேவையான பீக்கங்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அது ரெண்டும் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்த அடிக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உப்பு, வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ யூஸ்வலாக அந்த தண்ணி காயெல்லாம் அவ்வளோவா அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. பட் கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வடிகட்டி வச்சுருக்கிற அந்த பீக்கங்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க ஒரு வாட்டி. ஸோ நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப 5 மினிட்ஸ் கழித்து திறந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ எதுக்காக வெயிட் பண்ணுறோன்னா, பீர்க்கங்காயிலேருந்து வர தண்ணிக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த தண்ணி வந்துருச்சுன்னா அந்த தண்ணியிலே காய் வந்து வெந்துடும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஸோ திரும்ப வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஸோ திரும்ப மூடியை திறந்திங்கன்னா பீக்கங்காயிலுக்கு தண்ணியெல்லாம் இப்போ வெளியேறி இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணியில் தான் காய் வந்து வேக போகுது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். இனிமேல் வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இப்படியே திறந்த மணிக்கே நல்லா அடிக்கடி வதக்கி மட்டும் விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி வற்றிடும். அப்படியே காயும் வந்து சைட் பை சைடு வந்துகிட்டே வந்துடும். ஸோ இப்போ வந்து பீக்கங்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இடையில நல்லா கிளறி விட்ருங்க. தண்ணி வத்தந்தடியும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வற்றிடுச்சு. பீக்கங்காயும் நல்லா ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. பீக்கங்காயும் நல்லா வெந்துருச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடுச்சு. எல்லா தண்ணியும் வற்றிட்டு நல்லா சுருள வதக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் சில்லு இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு இந்த மாதிரி துருவல் மாதிரி சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு எம்மியான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெறுமனே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.